ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 13th மே எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆதியும் பாரதியும் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனில் இருக்காங்க. நடுவில் ஒருத்தர் வந்து பாரதி எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கேட்டவரை அடித்து சரவணனும் ஆதியும் விரட்டி விட்டாங்க. இப்போ உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஃபங்க்ஷனை டிலே பண்ண வேண்டாம், வா ஆதி நல்லபடியாக பந்தக்கால் நடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பந்தக்கால் நடுறதுக்காக ஆதியும் பாரதியும் மாலை மாதிரி பூவை மாற்றிட்டு நவதானியத்தெல்லாம் போட்டு பந்தக்காலை அறிவும் கூட நின்று நல்லபடியாக பந்தக்காலை நட்டு முடிக்கிறாங்க. இப்போ உடனே பவானி, ஏகாம்பரம், இந்த பக்கம் அறிவு, ஸ்வேதா எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பவானி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆதியை நான் பார்த்ததே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் கூட அவங்க அம்மா தலைப்பில் ஒளிஞ்சிக்கிட்டு சும்மா தலையை எட்டி பார்த்து பேசுகிற ஆதியா இது இந்த அடி அடிக்கிறான், இவ்வளோ அப்படியே வீரமாக பேசுகிறான். காஞ்சிபுரம் போய் அவன் டோட்டலாகவே மாறிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஸ்வேதா, இனிமேல் நீ அவனை மாற்றி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் விட்டுடு ஸ்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஸ்வேதாக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது. எரிகிற கொல்லியில் வந்து இன்னும் இதை எண்ணெயை ஊற்றாதீங்க அப்படிங்கிறாங்க அறிவோட ஒய்ஃபு. உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் என் மாமாவை எப்படி அடையணுன்ட்டு. இனிமேல் எனக்கு என்ன வேணுமோ நானே அதை பார்த்துக்கிறேன். நான் பிரம்மாஸ்திரம் மாதிரி ஒரு அஸ்திரம் வச்சுருக்கேன். அதை நான் போட்ட அப்புறமா பாருங்கள், பாரதியே எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு ஓட போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அறிவு சொல்கிறாரு, என்ன ஸ்வேதா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா நீங்கள் இதை விட்டுருங்க, இனிமேல் நான் யாரையும் நம்ப போகிறதில்ல, நானே தான் செய்ய போகிறேன். இதை பற்றி நீங்கள் இனிமேல் யார் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கோவமாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஆதி வந்து பாரதியை தேடிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ரூமாக தேடிக்கிட்டு வராரு. அப்போ பாரதின்னு கூப்பிட்றாரு. பாரதி உடனே ஒளிஞ்சு விளையாடுறாங்க. இவருக்கு தெரியுது பாரதி அங்கே தான் ஒளிஞ்சிருக்காங்கன்ட்டு. இவர் உடனே வேற ஒரு ரூம்குள்ளே போயிட்டு பாரதி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்கள உடனே அந்த ரூமில் வந்து திருப்பி ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடுறாங்க. அப்போ ஆதி வந்து வெளியில் போயிடுற மாதிரி கதவை சாத்திட்டு, ஆனால் கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிற்கிறாரு. இப்போ உடனே பாரதி வந்து இவர் வெளில தான் போயிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் இப்படி வெளியில் வராங்க. அப்போ அவங்க அப்படி கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. ஆதி அங்கே இருக்கா மாதிரியும் இவங்க வந்து அவர் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரியும் இப்படிலாம் நினச்சி பார்த்துக்கிறாங்க. இப்படி நினச்சி பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஆதி அங்கே வந்து நிற்கிறாரு. என்ன பாரதி, என்னை பற்றி என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும் பாரதி, நீங்கள் என்கிட்டேருந்து மறைக்கவே முடியாது அப்படிங்கிறாரு ஆதி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க பாரதி. இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உடனே வந்து பாரதி கேட்குறாங்க, இப்படியே எத்தனை நாள் ஆதி என்னை எல்லாருக்கிட்டேருந்தும் காப்பாற்றிக்கிட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, நான் சாகிற வரைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க ஆதி, நான் உங்களோட வாழணும்னு நினைக்கிறேன், நீங்கள் இப்படி சாகிறத பற்றிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, நான் வந்து சாகிறதுனா என்ன, இப்போவே நாளைக்கே சாக போகிறேன் பாரதி, 100 வருஷம் உங்களோட நல்லா வாழ்ந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கண்ணை பார்த்துட்டு உங்கள் கூடவே சேர்ந்து நான் செத்துடுவேன். அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் யோசிக்காதீங்க பாரதி, இனிமேல் நம்ம நல்லா வாழணும். நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி பிரச்சனை நம்மளை எத்தனை பேர் பிரிக்க ட்ரை பண்ணாங்க, இந்த மாதிரி வேறு யார் வாழ்க்கையிலையா நடந்திருந்தால் இத்தனை நேரம் போதுண்டா அவங்க காதல்ட்டு 2 பேரும் பிரிஞ்சே போயிருப்பாங்க. பட் நாம் அப்படி பண்ணலை. நம்ம வந்து மேட் ஃபார் ஈச் அதர். நம்ம காதல் வந்து ஒரு மேஜிக் மாதிரி பாரதி. அதனால் நீங்கள் எதை பற்றியும் இனிமேல் யோசிக்காதீங்க, நம்ம நல்லா வாழறதை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியும் உடனே சொல்கிறாரு, நீங்கள் என் லைஃப்பில் வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். என் மனசில் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே சொல்ல தெரியாது, ஆனால் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. எனக்காக எவ்வளவோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட வாழணும் ஆதி அப்படிங்கிறாங்க. உடனே ஆதியை கேட்குறாங்க, ஆதி நீங்கள் என்னை விட்டு எப்போவுமே போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இந்த கேள்வியை நான் தான் பாரதி உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் என்னை விட்டு எப்போவுமே போயிடாதீங்க அப்படிங்கிறாரு. உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஆதி நான் போக மாட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரியே கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேட்குறாரு. அவங்க உடனே வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கெட் டுகெதருக்காக எல்லாரும் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி ரெடியாக உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு பாரதி வராங்க. பாரதி வந்தோடனே கேட்குறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லி சரவணனை பார்த்து கேட்குறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, இது ஒன்றும் இல்லை சிஸ்டர், இது வந்து ஒரு சின்ன கெட் டுகெதர், இதெல்லாம் ஆதி மாதிரி பெரிய ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்தமாதிரி நீங்களும் ஆதி ஃபேமிலியில் வந்து ஒன்றாயிட்டீங்கல்ல, இனிமேல் இதெல்லாம் பழகிக்கோங்க சிஸ்டர் அப்படிங்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, சீக்கிரமாக இந்த கல்யாணம் முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. அதோடு இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வர சண்டே அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours போல் ஆதி பாரதியோட கல்யாணம் வந்து எபிசோடாக டெலிகாஸ்ட் ஆக போகுது ஜீ தமிழில். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.